புகழ் பாட அன்பினில் மலர்ந்த அழகு பெட்டகம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் நட்சத்திர கலை விழா கொண்டாட்டத்திற்கு இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வண்ண வண்ணங்களால் ஐயா அவர்களை நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். மாசற்ற மாணிக்கமாய், தன்னிகரில்லாத தலைவராய், கடவுள் தந்த மனித கொடையாய், பெரம்பலூர் மாவட்டத்தின் முகவரியாய் தன்னலமற்ற வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இதோ மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் நினைத்தால் எந்த மாற்றமும் சாத்தியம் என்பதற்கு உதாரணமாய் இன்றைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாய் திகழும் வெள்ளை அன்பால் புன்னகை பூ முகத்தோடு இந்நட்சத்திர விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். மனித குலத்தின் மணிமகுடமாய், வான்பியலின் வரையறை இலக்கணமாய், அறியாமை இருளினை போக்கி சமூகத்தின் அறிவு ஒளி விளக்காய் எங்களை எல்லாம் அரவணைத்து அன்பை விதைத்து லட்சியத்தை மனதினில் விதைத்த உத்தமர் நம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் நட்சத்திரா 2025 கலை நிகழ்விற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாய், அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் சாவியாய், அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்காய் திகழும் சிறப்புமிக்க கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கும் நமது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இதோ வெற்றி நடை போட்டு மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி சேவையில் கால் நூற்றாண்டை கடந்தவர், வெள்ளி விழா கண்ட வெள்ளி நாயகர், கல்வியின் காவலரே, பாத்தில்லா மாணிக்கமே, எங்களின் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஈடில்லா உன்னத மனிதராய் வேற்றுமை களைந்து அனைவரையும் ஒன்றென பார்க்கும் ஈடில்லா மனிதர் இவர். வாழ்வியலை கற்பிப்பதில் பெற்றோராகவும் மாணவர்களை மனிதர்களாக்கும் மாபெரும் கல்வி பெருந்தகையாய் விளங்கும் நம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களையும் விருது பெற இருக்கும் விருதாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வானத்தைப் போல மனம் உயர்ந்தவர், மேகத்தைப் போல கருணை மணியை பொழிபவர், பனித்துளியைப் போல்